தம்பி இபிஎஸ் இருக்கலாம் யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இது அன்றாட நடைபெறுகின்ற நிகழ்வு. இது 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சிறப்பான ஆட்சி என்று சொல்லி சட்ட ஒழுங்கு சிறப்பாக காக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு மத்தியில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நிறுவனம் இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சிறப்பாக சட்ட ஒழுங்கு இருக்கின்ற தேர்வு செஞ்சு டெல்லிக்கு எங்களை அழைத்து அப்பொழுது இருக்கின்ற துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் எங்களுக்கு விருதை வழங்கினாங்க. அப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இப்ப திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் காவல்துறை போலீஸ் மந்திரியா இருக்கார், உள்துறை மந்திரியா இருக்கார். அவர் மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை மந்திரியா இருக்கும்போது அவர் அந்த மானிய கோரிக்கையை தாக்கல் பண்றார். அதுல 22வது பக்கத்தில் சொல்றாரு, கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவரே சொல்றார். கை செய்த 148 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது, 2138 பேர் கை செய்யப்பட்டது 148 பேர். கஞ்சா வச்சிருந்தாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி கையில் வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னால் ஏன் மற்றவர்களை கை செய்யல? எல்லாம் திமுக எல்லாரும். அவர் எப்படி கை செய்ய முடியும்? அவர் எப்படி போய் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், திரு சைலேந்திர பாபு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் என்று சொல்லி பத்திரிகையில் வெளியிட்டு மிக பிரமாண்டமான விளம்பரம் செஞ்சார். 2.0, 3.0, 4.0 போட்டு கஞ்சா ஆபரேஷன் செய்யறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன், வெண்டை மாநிலத்திலிருந்து கஞ்சா தடுப்பு வீரவசனம் பேசினார். கடைசியில் ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போனதுதான் மிச்சம். ஓ போட்டார், கஞ்சா தடுப்பதற்கு ஓ போட்டு போயிட்டார். இதுதான் விடியா திமுக அரசனுடைய லட்சணம். அதோட இன்றைக்கு முதியோர்கள் எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு அவர் வீட்டை தாக்கி அவர் வைத்திருந்த நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க. அதை இந்த அரசால கண்டுபிடிக்க முடியல. இன்றைய தினம் விலைவாசி உயர்வு, இன்னைக்கு விலைவாசி சாதாரணம் இல்லைங்க, விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. வேலைவாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருட்களை வாங்க முடியும், அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாம தடுமாறிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. இன்றைக்கு நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியல. அரிசி 1 கிலோ 15 ரூபாய் விலை ஏறிடுது. ஏறிட்டு இல்லையாமா? 15 ரூபாய் விலை ஏறிட்டுல 1 கிலோ அரிசி. அதே மாதிரி மளிகை சாமான அத்தனை விலை ஏறி போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு. மக்கள் படாத பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஸ்டாலின் பேசுறாரு தொலைபேச்சில, நீங்கள் நலமானு. யாராவது நலமா இருக்கிறீங்களா? நீங்களா நலமா? ஏங்க இப்படி யாராவது கேட்பாங்களா? ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சியிலே நலமா இருக்க முடியும்? நலமா இருக்கதா விட்டு வைப்பீங்களா? அப்படி இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி, நாட்டு மக்களுடைய நிலவரமே தெரியாத, நாட்டை பற்றியும் தெரியாத, மக்களை பற்றியும் தெரியாத, வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதனாலதான் நீங்க எல்லாம் நலமா என்று கேட்கிறார். அப்புறம் எங்க போனாலும் பேசுறாரு, திரு ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஏன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கள்ள உறவு வச்சிருக்கிறோமா, கள்ள தொடர்பு வச்சிருக்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. எங்களுக்கு அப்படி இல்ல தம்பி, எங்களுக்கெல்லாம் அப்படி எண்ணமும் இல்ல, அப்படி சொல்லுகின்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்ல. இணைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டல் இருந்து தலைவன் வரைக்கும் எதைக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவன்.
எதை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல, யாரை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கண்டு நாங்கள் பயந்ததை போல நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புகிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். அது எங்களுடைய நிலைப்பாடு. எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம். அதே நேரத்தில் கூட்டணியிலிருந்து விலகி வந்து விட்டோம். இனி தமிழகத்திற்கு பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தால் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். உங்களை போல எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கோ பேக் மோடி என்பீர்கள், கருப்பு பலூனை விடுவீங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த ஊழலை மறைப்பதற்கு இன்றைக்கு ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு அழைப்பீர்கள். அப்பொழுது வருகின்ற பொழுது வெல்கம் மோடி என்று ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சியில ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்தவர் ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைக்கு மதுரையில ஒருவர் பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார். அவர் வேட்பாளர் இருக்கிறார். அவரை அடையாளம் காட்டுவதற்காக, அவர் பேர் ராம சீனிவாசன் பேரு, அவர் தன்னை அடையாளம் காட்டுவதற்காக என்னை பற்றி பேசி கட்சியை பற்றி பேசுகிறார். 2024